ஹலோ விவாஸ், 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பையில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி களமிறங்க உள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா T20யில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அதன் பிறகு இந்திய T20 அணிக்கு தலைமையேற்ற சூரியகுமார் யாதவ் இதுவரை இந்திய அணியை சிறப்பாகவே வழிநடத்தினார். மேலும் இவரது தலைமையில் இந்திய T20 அணி இதுவரை தொடரை இழந்தது கிடையாது. 39 T20 சர்வதேச போட்டிகளில் இந்தியா 28 போட்டிகளில் வெற்றி பெற்று 6 போட்டிகளில் மட்டுமே தோல்வியடைந்துள்ளது. இருப்பினும் சூரியகுமார் யாதவுக்கு 2026 T20 உலகக்கோப்பையை இவரது கடைசி கேப்டன்சியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் சூரியகுமார் யாதவின் வயது, சமீபத்திய ஃபார்ம் மற்றும் BCCIனுடைய எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு சூரியகுமார் கேப்டன் பதவியில் இருந்து விலகினால் அல்லது விலக்கப்பட்டால் அடுத்த T20 கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுப்மன் கில் மோசமான ஃபார்ம் காரணமாக 2026 T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறவில்லை என்றாலுமே கேப்டன் பதவி தேர்வில் முன்னிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. 3 வடிவங்களுக்கும் ஒரே ஒரு கேப்டனை நியமிக்க BCCI பரிசீலித்து வருகிறது. சுப்மன் கில் ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிகளுக்கு தலைமை தாங்கி வருகின்றனர். எனவே சூரியகுமார் யாதவுக்கு பிறகு கில்லுக்கு T20 அணியினுடைய கேப்டன் பொறுப்பை வழங்கலாம். கில்லினுடைய வயது மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேர்வாளர்கள் கில்லினுடைய பெயரை நீண்ட காலமாக பரிசீலித்து வருகின்றனர். கில்லுக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் பெயரும் கேப்டன் பதவிக்கு வலுவாக இருந்து வருகிறது. IPL 2025 சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஃபைனலுக்கு அழைத்து சென்ற போது ஸ்ரேயஸ் ஐயரை பரவலாக பலருமே பாராட்டி வந்தார்கள். IPL 2025 சீசனில் கேப்டன்சி மட்டுமல்லாது 604 ரன்களையும் குவித்தார். இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்ரேயஸ் ஐயர் T20 சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டால் தேர்வாளர்கள் அவரை புறக்கணிப்பது கடினம். மேலும் 2026 T20 உலகக்கோப்பைக்கான இந்திய T20 அணியினுடைய துணை கேப்டனாக அக்சர் படேல் நியமிக்கப்பட்டார். மேலும் இந்திய அணியில் தற்போதைய வீரர்களில் அனுபவ வீரர் மற்றும் முக்கிய போட்டிகளை வென்று கொடுத்துள்ளார். IPLலில் அவரது கேப்டன்சி அனுபவமும் அவருக்கு சாதகமாக செயல்படுகிறது. தேர்வாளர்கள் T20 போட்டிகளுக்கு அமைதியான கேப்டனை தேடுகின்றார்களானால் அக்சர் ஒரு வலுவான தேர்வாக இருக்கலாம்.